அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரி ஒர்க்குக்கு நம்ம டிராயிங் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா வந்து டிராயிங் ஒர்க் தெரியணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, பிளே ஸ்டோர்ல போய் பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் பேப்பர் காப்பிங்கிற ஒரு ஆப் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதை நீங்க போட்டு பேப்பர் காப்பின்னு போட்டீங்க அப்படின்னாக்க வரும். நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால நான் எனக்கு வந்து ஓப்பன் இருக்கு. நீங்க வேணும்னா நீங்க இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அது வந்து உங்களுக்கு ஆன் ஆயிடும். அதே மாதிரி பின்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இதையும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஓப்பன் வருது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு போங்க. இப்போ நீங்க வந்து போடுவோம், நம்ம ஃப்ளவர்னு சர்ச் பண்ணி ஃப்ளவர் அவுட்லைன் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க என்ன ஒரு பீகாக் கொடுக்குறீங்கன்னா பீகாக் அவுட்லைன் அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுடைய அந்த மோட்டிவ்ல அப்படி வந்துடும். அவுட்லைன் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்துடும். அடுத்து நீங்க வந்து இப்போ இந்த ஃப்ளவர் செலக்ட் பண்றீங்க அப்படின்னாக்க இதை போய் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து 3 இது மாதிரி இருக்கும். அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க டவுன்லோட் இமேஜ்னு கேட்கும். அப்ப இந்த டவுன்லோட் இமேஜ் பண்ணிட்டு இதை அலோவ் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இமேஜ் டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்போ போய் நம்மளுக்கு வந்து கேலரியில ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் பேப்பர் காப்பி ஆப் அதுல போய் நம்ம கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இதையும் வந்து நீங்க வந்து இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க. அலோ கொடுத்துட்டு அதை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாருங்க இப்படி இருக்கும். இப்படி வந்துருச்சு நம்மளுக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும், இவ்வளவு பெருசு வேணுமா இவ்வளவு பெருசு வேணுமோ, எந்த அளவுக்கு நமக்கு வேணும், சின்ன இதோட சின்ன சைஸோ பெரிய சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்க வச்சுட்டு இங்க லாக்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க லாக் பண்ணிட்டோம்னா இனி இது நகலாது, இது வந்து இது ஆகாது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் இது அப்படியே நீங்க வந்து ஃப்ரேம் கீழே போயிடணும். ஃப்ரேமு கீழே கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த இது அப்படியே தெரியும் ட்ரேசிங். இப்போ வந்து நீங்க அதை அசைக்காம வச்சு நீங்க இப்போ இதை டிரா பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். இதுக்காக நீங்க வந்து ஆரி ஒர்க் படிக்கிறப்ப எனக்கு டிராயிங் தெரியலன்னு சொல்லிட்டு எந்த இதுவும் பட்டுக்க வேணாம். நம்ம ஈஸியா கத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து ஈஸியா வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேஸ் எடுக்கலாம். இன்னும் 2-3 மெத்தட் இருக்கு. அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு பிசினஸ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கான இதை நீங்க வந்து நீங்க ப்ராஜெக்ட் போடுறப்பதான் நீங்க வந்து அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி டிசைன் இது இந்த அளவுக்கு இந்த ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்க வச்சு செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.